இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான். 2 சுபாவம் உள்ள ஒரு மனுஷர்கள், இன்னும் சொல்லாமல் 2 வாழ்க்கை தரம் உள்ள ஒரு மனிதர்கள். சிம்பிளாக சொல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் இது இருக்கும். இதில் பைபிள் அடிஸ்தானத்தில் ஒரு 2 கேரக்டரை குறித்து நான் பேசலான்னு ஆசைப்படுகிறேன். இதில் ஒன்று ஐஸ்வர்யவான், ஒன்று தரித்திரனாக இருக்கிறான். ஒருவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், ஒருவன் தரித்திரனாக இருக்கிறான். இது நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட உலகத்தில் எல்லார் மத்தியில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஐஸ்வர்யவான்னு சொல்லும்போது எல்லா சுபாவத்தின் அடிப்படையிலையும், வாழ்க்கை அடிப்படையிலும். தரித்திரன்னு சொல்கிறனால எல்லா சுபாவத்தின் அடிப்படையிலும், வாழ்க்கையின் இதுலேயும் தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா கிறிஸ்டியன் லைஃப் இல்லைன்னா ஒரு மனிதர்களுக்கு 2 காரியத்தை குறித்து தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஒன்று உலக வாழ்க்கை, ஒன்று அவன் மனதுக்குள்ளாடி இருக்கிற ஆன்மீக வாழ்க்கை. இதை தான் இதில் அதில் ஒன்று தரித்திரம், ஒன்று ஐஸ்வர்யம். இது 2 குறித்து 2 கேரக்டர் மூலியமாக நாம் இன்றைக்கி தேவன் எனக்கு கொடுத்த ஒரு காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நான் கொடுக்குறது எல்லாமே ஒரு ஷேரிங் தான். இதில் நான் நல்லா படித்தோ நல்ல ஞானத்தோடு இருக்கிற ஒரு காரியம் இல்லை. நானும் ஒரு சின்ன ஒரு விசுவாசி. நானும் ரொம்ப ஞானமுள்ளவனோ புத்தி உள்ளவனோ ஒன்றும் கிடையாது. தேவனை அறிந்த தேவனை நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும்படியாக நான் ஆசிக்கிறேன். அதை தான் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ இதில் லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 23 வரை தான் கான்செப்ட். அதுக்கு மேலே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அவன் ஒரு நரகமும் பரலோகத்தையும் குறித்து அதில் எழுதியிருக்கு. இதில் நான் இன்றைக்கி பேச போகிற காரியம் லூக்கா 16, 19 23. இதில் 2 கேரக்டர் பீப்புள்ஸை மட்டும் பற்றி போட்டிருக்காங்க. ஒருத்தன் தரித்திரனாக இருக்கிறான், ஒருத்தன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். அப்போ இந்த நாட்களில் இந்த வசனத்தில் மெயினாக உள்ள காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அநேக இடத்துல நீங்கள் மெசேஜ் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருக்கிறேன். ஐஸ்வர்யவான் நரகத்தில் வேதனைப்படுகிற பொழுது அவன் நரகத்துக்கு போனான். காரணம் என்னான்னு நீங்கள் நிறைய இடத்துல கேட்டப்போ என்ன கேட்டிருப்பீங்கன்னா, அவன் பணக்காரனாக இருந்தான். இதில் பணக்காரத்தை கொடுத்து பணக்காரன் அதனால் அவன் நரகத்துக்கு போனான் அப்படின்னு அதில் எழுதப்படவில்லை. இல்லைன்னா பணக்காரங்களை எல்லாரும் நரகத்துக்கு போவாங்கன்னு அதில் போட்டுட்டில்லை. அவன் சீமந்தன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். ஆனாலும் அதுதான் ஐஸ்வர்யவானாக இருந்தான், அவன் நரகத்துக்கு போனான். அப்போ எல்லா ஐஸ்வர்யவான்களும் நரகத்துக்கு போவாங்களா, எல்லா ஐஸ்வர்யவான்களும் இங்கே தான் இருப்பாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அப்படி பைபிளில் போட்டுட்டு எல்லா ஐஸ்வர்யவான்களும். அதனால் இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்படியாக நான் வாசிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் எனக்கு கிடைத்த ஒரு மகத்தான ஒரு பொக்கிஷத்தை நான் இன்னைக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் வசனத்தின் மூலியமாக மகத்தான பொக்கிஷம் கிடைக்கும். அதை எல்லோரும் கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், ஓப்பன் ஆகிட்டு ஷேர் பண்ணி பழகணும். இன்றைக்கி நான் ஷேரில் தான் இருக்கிறேன். ஷேர் பண்ணணும்னு எண்ணத்தில் தான் வரேன். இது ஒன்றுன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். 19வது அதிகாரம் வசனம். ஐஸ்வர்யவானுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினம் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதில் ஃபஸ்ட் திங், அவனுடைய வெளி தோற்றத்தை குறித்தும் அவனுடைய உலக பிரகாரமான ஒரு ஐஸ்வர்யத்தை குறித்து இதில் என்ன போடப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி இருக்கிறான், அனுதினமும் சம்பரமாய் வாழ்கிறவனாக இருந்தான். இரத்தாம்பரமும் விலையுயர்ந்த வஸ்திரத்தையும் தரித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். இதில் ஒரு 2 காரியம் கொடுத்துரு. அவன் ஐஸ்வர்யவான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு. அந்த ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தானா, உலகம் அனுதினம் சம்பரணமாக வாழ்ந்தானா, அவனுக்கு அனுதினமும் ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ அல்ல, அனுதினமும் அவன் ரொம்ப ஹாப்பியாகட்டும், ஒரு குறைவில்லாமல் வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அதுதான் அவனுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லியிருக்கிறது. இன்னும் சொல்லாமல் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை. 2வது, அவன் புதிய வஸ்திரங்களை தரிக்கிறவனாக இருந்தான். அது குறிப்பிட்டு சொல்லியிருக்கு. நம்ம எல்லாம் குறிப்பிட்டு என்னைக்கெல்லாம் புதிய வஸ்திரம் தரிப்போம்னா, என்னைக்கு நம்மகிட்ட காசு இருக்கோ, என்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருதோ அன்னைக்கு தான் தரிப்போம். அவன் என்னன்னா புது வஸ்திரம் எப்போவுமே தரிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சவன் ஒருவேளை அந்த வாரம் முழுவதுமாக 7 நாள்னா ஒரு நாள் 4 நாள் கூட அவன் தரிச்சிருக்கலாம். 2 நாளை விட்டுருங்க, அப்படி கூட தரிச்சிருக்கலாம். அவனுக்கு அவ்வளோத்துக்கு வருமானம் இருக்குது. இரத்தாம்பரமும் எல்லாம் போட்டிருந்தான்னா பல கற்களாக நிறைந்த சில மாணிக்கங்கள், கோல்டு,
சில்வர் இதெல்லாம் என்ன பண்ணான்னா தரித்திருக்கிற அனுபவத்தை வைத்திருந்தான். அப்போ அவன் ஒரு ஐஸ்வர்யவானா அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு பைபிளில். இவன் என்ன மாதிரி ஐஸ்வர்யவானாக இருந்தான், அவனுக்கு ஆடு மாடு கோழி பண்ணை எல்லாம் இருந்துன்னு ஒன்றும் போட்டுட்டில்லை. கண்டிப்பாக இப்படி வாழ்கிறவனுக்கு அதுவும் இருந்திருக்கும். அது நான் பிற்பாடு எனக்கு சொல்ல முடியும். அப்போ ஒரு ஐஸ்வர்யவனோட ஒரு கண்ணோட்டம் உலக பிரகாரமாக ஃபஸ்ட்டு அவனை குறித்து அதில் பறைசாட்டியிருக்கு. ரெண்டாவது அடுத்த வசனம், லாசரனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவனோட வாசல் அருகே கடந்து. அப்போ இதில் ரெண்டாவது வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உன்னிப்பாக கவனிக்கணும். ஒன்று லாசரை குறித்து, ரெண்டாவது ஐஸ்வர்யவானை குறித்து 2வது வசனத்திலையும் சொல்லியிருக்கு. 20வது வசனத்தில் லாஸ்டில் கொடுத்துருக்குல்ல, அவன் ஐஸ்வர்யவான் வாசலுக்கு கிடந்து. அப்போ இதில் 2 லாசரை குறித்து போயிருக்கு. லாசரை எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். சிம்பிளாட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அவன் பருக்கள் நிறைந்தவனாக அந்த ஐஸ்வர்யோட வாசலே கடந்தான். 2வது அதில் அந்த வசனத்தில் 20வது வசனத்தில் லாசரன்னு ஒரு தரித்திரன் சொல்கிறார். நான் முதல்ல சொன்னேன், எல்லாத்துலேயும் தரித்திரம் பிடித்திருக்கிற ஒரு காரியம். அவனுக்கு வாழ்க்கையில் வழி இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாக இருக்கிறான். அந்த தரித்திரனுக்கு உள்ளாடி என்ன இருக்குது, பருக்கள் நிறைந்து இருக்கிறது. அப்படின்னா அந்த பருக்களுக்கு மருந்து இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை. அந்த பருக்கள் அவனுக்கு இருக்கிற அந்த புண்கள் வேதனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த பருக்களில் இருந்து சீல் வடியலாம். சிம்பிளாக சொல்லணும்னா குஷ்டரோகமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா சரீரம் முழுவதுமாக அவனுக்கு பருக்கள் நிறைந்திருக்கான், புண்கள் நிறைந்திருக்கிறது. அதில் இன்னும் சொல்லப்போனால் நாற்றங்கள் வீசும். ஏன்னா அடுத்த வசனத்தில் இருக்குது அதை குறித்து. ஒரு தரித்திரன் அவனோட சரீரமும் அவனோட வாழ்க்கையும் எப்படி இருக்குன்றத உலக பிரகாரத்தை வைத்து நான் சொல்கிறேன். தரித்திரனாக இருக்கிறான். அவனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை. அவனுக்கு சரீரத்தை பாதுகாத்து கொள்ள முடியாத அளவுக்கு அவன் வறுமையிலே இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவனுடைய வறுமை அவனோட உடம்பை நாசாக்கி வைத்திருக்கு. 4 பேர் அவனைக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்குது. இன்னும் ஆழமாக சொல்ல போனால் பருக்கள் நிறைந்திருக்கு, சீல் வடிந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்திலும் தோல்வி உற்றவனாக இருக்கிற ஒரு அனுபவம். அவனை யாரும் கண்டுக்கிடலை. அவன் எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒதுக்கப்பட்டவனாக மனது ஒடுந்தவனாக இருக்கிற ஒரு அனுபவம். இன்னும் சொல்ல போனால் அவன் வாழ்க்கையை வெறுத்து இருக்கிற ஒரு அனுபவம். இப்படி இருக்கிறவன் யாருக்கு வாசலில் இருக்கிறான்? ஐஸ்வர்யவானுடைய வாசலில் இருக்கிறான். அதில் போட்டு தெளிவாக இவ்வளோ புண்ணுள்ளவன் இருக்கிறானா படுத்திருக்கிறானான்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. இருக்கிறான் அவன். ஏன்னா டெய்லி அங்கே இருக்கிறான். அப்போ இந்த வாசல் அருகேன்னு சொல்கிறாரு. நான் முதல்ல சொன்னேன், இந்த ஐஸ்வர்யவான் ரொம்ப பணக்காரனாக இருக்கிறான், ரொம்ப சம்பத்து நிறைந்தவனாக இருக்கிறான், எல்லாருக்கும் முன்பாக மதிப்புள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு வீட்டில் அனுதினம் அநேக பேர் வந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவன் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனா எல்லா தேவைகளுக்கும் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறான். எல்லாம் இருந்த பொழுது ஏன்னா அந்த இடத்துல ஒரு அந்தஸ்து நிறைந்தவனாக இருக்கிறான். பண இடவாடலையாக இருக்கட்டும், அவன் கொடுக்குற விஷயத்தில் இருக்கட்டும், பேசுகிற விஷயத்தில் இருக்கட்டும், எல்லாத்திலும் அவன் கொடூரமானவன் என்று அதில் போடவில்லை. அவன் எல்லாமே ஏன் கொடூரமானவன் போடவில்லைன்னா, இந்த லாசர் யாருக்கு வாசல் அண்டையில் இருக்கிறான்? ஐஸ்வர்யவானுக்கு வாசல் அண்டையில். எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் ஒரு சொறி பிடிச்ச ஒரு நாய் இருந்துச்சுன்னு வைங்களேன். நம்ம கேட்டு ஃப்ரெண்டில் டெய்லி படுத்துருக்குன்னா பருக்கள் நிறைந்ததாக யாருக்கும் வேண்டாத ஒரு நாய் நம்ம கேட்டுக்கு ஃப்ரெண்டில் இருந்தேன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் விட்டுருப்போம், 2 நாள் விட்டுருப்போம். அந்த நாய் என்ன பண்ணுவோம்? அடித்து துரத்திடுவோம். இதே இது ஒரு மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அடித்து துரத்த மாட்டோம். அவன்கிட்ட என்ன சொல்லுவான்னா, நீ மாறி படுத்துக்கோ, என் வீட்டு ஃப்ரெண்டில் வராத, இது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை வாட்ச்மேன் இருந்தால் வாட்ச்மேனை நம்ம வச்சு என்ன பண்ணுவோம்? அவனை வெளியே தள்ளி விட்டுருவோம். அப்போ அப்படி தான் நம்ம செய்வோம். இது நம்ம சுபாவம் இல்லையா? ஒரு பருக்கன்னா ஒரு பிச்சைக்காரனை யாராவது ஃபுட்டுக்கு வேண்டி டெய்லி ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்திருக்காருன்னா நம்ம கண்டிப்பாக மாற்றி விடுவோம். இதில் இந்த தரித்திரனாக இருக்கிறவன் எப்படி இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அவன் அதில் டெய்லி என்ன பண்ணுறான்? படுத்திருக்கிறான். அவனை விரட்டினதாக அதில் பைபிளில் போட்டுட்டு இல்லை. இந்த ஐஸ்வர்யவான் தான், பணக்காரன் தான், எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே என்னது? ஒரு மனுஷத்துவம் இருந்துச்சு, ஒரு ஹியூமனிட்டி இருந்துச்சு. அவனை என்ன பண்ணலை? விரட்டி
தள்ளல, வெளியே போன்னு சொல்லலை. அப்போ இது அவனுக்கு உள்ளே இருந்தால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர். நம்மளை விட பல மடங்கு அவன் வந்து உயர்ந்தவனாக இருக்கிறான். இப்போ நம்ம நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம தேவன் அறிந்தவர்களாக இருக்கிறோம், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், அனுதினமும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்போவுமே வெள்ளையும் போடுறோம், எப்போவுமே எல்லாருக்கும் முன்னமாக தயவு பெற்றவனாக இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை இந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கை போல இருக்கிறதா? உலக பிரகாரமாக நாலு பேருக்கு உதவி செய்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா? இப்படிப்பட்டவர்களை ஆதரிக்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா? நாம் யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா நான் கம்பேரிசனில் தான் இந்த வசனத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை முடித்து நான் லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் சொல்கிறேன். இதை முடித்து நெக்ஸ்ட்டு 21வது வசனம். அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசி ஆற்ற ஆசையாக இருந்தால் நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு. இதுலேயும் ஐஸ்வர்யவானை குறித்தும் பேசியிருக்கப்படுகிறது, தரித்திரை குறித்தும் லாசரை குறித்தும் பேசியிருக்காங்க. என்னன்னா, மேஜையில் விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். இப்போ மேசையிலேருந்து விழுதுன்னா ஐஸ்வர்யவானுக்கு மேசையிலேருந்து கீழே விழுகிற இந்த கீழே விழுகிற துணிக்கைன்னு சொல்லுறாங்க. ஐஸ்வர்யவான் வந்து மேஜையிலேருந்து சாப்பிடும்போது வாயிலேருந்து கீழே விழுறது இல்லை சொல்கிறாங்க. அவன் சம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் டேபிளில் இருந்து அவன் சாப்பிட்டு முடித்த மிச்சமான இன்னும் சொல்ல போனால் அவன் சாப்பிட்டு முடித்து போதும் என்று ஒதுக்கி வைக்கிற ஃபுட்டை வெளியே அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். எதுக்கு? இவங்க சாப்பிட்டு முடித்தோடனே எனக்கு கிடைக்கும், இதனால் என்னுடைய பசியை நான் ஆற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறான். நான் என்ன சொல்லுவேன்னா, வெளியே தங்குவதற்கு இடம் கொடுத்தவன் ஃபுட்டு கொடுக்காம இருப்பானா? அதான் ரொம்ப முக்கியம். இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு அவன் ஃபுட்டு கொடுக்கல அதனால நரகத்துக்கு போனான், அவனை கவனிக்கல அதனால நரகத்துக்கு போனான், அவன் வந்து ஐஸ்வர்யவனாக இருந்தான் அதனால நரகத்துக்கு போனான். இந்த ஸ்டான்ஸில் அதெல்லாம் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்? ஃபுட்டு கொடுக்குறான். வெளியில் அந்த தரித்திரன் அந்த வாசலண்டை படுத்திருக்கிற நேரம், அவன் கஷ்டத்தோடு இருக்கிற நேரம், அவனுக்கு இடம் கொடுத்தவன் அவன் வெளியே வந்து ஃபுட்டு கொடுக்காமல் இருந்திருப்பான். வெளியில் இருந்தவன் இருக்கிறவனுக்கு ஃபுட்டு கொடுக்காமல் இருந்திருப்பான். நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பான். அவன் வந்து என்னன்னா இடமே கொடுக்குறான். இடம் கொடுக்குறவன் ஒன்றில் அந்த இடத்த வேணும் மாறிப்போன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. அவன் ஜீவிதம் பண்ணி போகட்டும், இந்த நாள் கூட அவனுக்கு அவன் உயிரோடு இருக்கட்டும் என்ற எண்ணத்தில் அவன் என்ன பண்ணுறான்? ஃபுட்டு கொடுத்தான். இனி நெக்ஸ்ட்டு இதே வசனத்தில் நெக்ஸ்ட் அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, அவன் நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு. நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டுன்னு சொல்கிறான், புண்களை நக்கிட்டுன்னு சொல்கிற நேரம் ஒரு நாய் இல்லை, 2 நாய் மினிமம். அவன் படுத்திருக்கிற இடத்துல, அவன் இருக்கிற இடத்துல 2 நாய்கள் வந்து அவனை புண்ணை என்ன பண்ணிட்டு நக்கிக்கிட்டே இருக்கு. அந்த ஐஸ்வர்யன் கண்டே விரட்டி இருப்பான். ஆனால் திருப்பி நாய்கள் வந்து அந்த புண்ணை நக்கிக்கிட்டே இருக்குது. அவ்வளவு தூரம் அந்த இரத்த வாடை உள்ளதாக அந்த காரியம் இருக்கிறது. சரீரத்திலிருந்து துர்நாற்றம் வீசப்படுகிறது, இரத்த வாடை வீசப்படுகிறது. நாய்கள் வந்து நக்கிற அளவில் அவனோட வாழ்க்கை இருந்தது. இந்த தெருவுக்குள்ளே போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த ஐஸ்வர்யவன் வீட்டிலேருந்து அவனை தூக்கி வெளியே தள்ளுங்கன்னு அவன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் நல்ல இருதயம் உள்ளவனாக இருந்தான், நல் மனசாட்சி உள்ளவனாக இருந்தான், நிறைய பேருக்கு உதவி செய்யணும். இந்த தரித்திரனுக்கும் அவன் உதவி செய்து கொண்டிருந்தான். இவங்க 2 பேரும் வாழுகிறது வர அந்த தரித்திரன் வந்து சாப்பிட்டு ஜீவனோடு இருந்தான், அந்த ஐஸ்வர்யவான் இவனுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு தான் இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, 2 பேரும் இறந்து போனாங்க. இதில் ஒன்றில் ஐஸ்வர்யவான் முதல்ல இறந்து போனப்போ இவன் ஃபுட் இல்லாமல் இறந்துருப்பான், இடம் இல்லாமல் இறந்துருப்பான், இல்லைன்னா பரஸ்பரம் இறந்துருப்பாங்க. அவங்க இறந்தாங்க. இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஐஸ்வர்யவான் ஃபுட்டு கொடுத்துட்டா இருக்கான், தரித்திரன் இறந்து போனான். ஃபஸ்ட்டு தரித்திரன் இறந்து போனான், லாசர். ஐஸ்வர்யவான் வைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே பார்க்கும்போது ஆபிரகாம் மடியில் லாசர் இருக்கிறதுன்னு பார்த்தான். அப்படி தான் நான் சொல்கிறேன். முதல்ல வந்து தரித்திரன் இறந்து போனான். இதில் நெக்ஸ்ட்டு 22 வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் அடக்கம் ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான், ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான்.
இதுலேயும் 2 பேருக்கு வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிகிறது. இதில் என்னென்னா, ஒருவனை வந்து என்ன பண்ணுறான், தேவ தூதர்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க தரித்திரனை. அது தரித்திரன்னு சொல்கிறத லாசரை. இன்னொரு இடத்துல ஐஸ்வர்யவான்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு பேர் கொடுக்கப்படவில்லை, அவனுடைய பேர் எழுதப்படவில்லை. அப்போ இதில் என்னென்னா, ஐஸ்வர்யவான் வந்து எங்கே போனான், பாதாளத்தில் போய் விழுகிறான். அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. இந்த 2 இதில் இந்த மரணத்தில் ஒருத்தன் பரலோகத்துக்கு போகிறான் தூதர்களை வைத்து, ஒருத்தன் நரகத்துக்கு போகிறான். அவன் சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் பரலோகத்தில் இடம். இந்த கீழ் ஐஸ்வர்யவானுக்கு ரட்சிக்கப்படவில்லை, ஸ்நானம் எடுக்கவில்லை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதனால தான் அங்கே இடம் இல்லை, பரலோகத்தில் இடம் இல்லை. பரலோகத்தில் இடம் இல்லாதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இடம் எங்கே விழுவுன்னு பார்த்தீங்கன்னா நரகத்தில் அவங்களுக்கு வாசஸ்தலமாக இருக்கும். அதில் வந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரு, ஆவியாக இருக்கிறாரு, வார்த்தை உள்ளவராக இருக்கிறார். இது போல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எங்கே போக முடியும், பரலோகத்தில் போகணும். இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் நரகத்துக்கு தான் போவார்கள். இதனால தான் இந்த 3ம் ஐஸ்வர்யவானுக்குள்ள அடி இல்லாமல் இருந்துச்சு, இந்த ரட்சிப்பு இல்லாமல் இருந்துச்சு. அவன் எல்லாமே அவனுக்கு வாழ்க்கையில் இருந்து, காசு இருந்துச்சு, பொருள் இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு, பேச்சு இருந்துச்சு. அவன் சபைக்கு போகிறவனாக இருந்தால் கூட சபையில் நல்ல காரியங்கள் செய்கிறவனாக இருந்தான். உலக பிரகாரமாய் சம்பூர்ணமாய் வாழ்ந்து எல்லாருக்கும் நன்மையான காரியங்களை செய்கிறவனாக இருந்தான். எல்லாம் இருந்த பொழுதும் அவன்கிட்ட இல்லாத ஒன்று என்னன்னா ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு இருக்கிறவங்களுக்குள்ளதான் என்ன இருக்கும், பரிசுத்தாவின் அபிஷேகம் இருப்பாங்க, ஸ்நானம் எடுக்க கட்டளைகளை கீழ்ப்படுகிறவராக இருப்பாங்க. இந்த 3ம் இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய பார்வைக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போக முடியும். இந்த வசனத்தின்படியாக கீழ்ப்படிய முடியும், தேவ சத்தத்தை கேட்க முடியும், தேவ சத்தத்தை உணர முடியும், தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும். இந்த காரியங்கள் இந்த ஐஸ்வர்யவானுக்கு உள்ளாடி இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அவனை தேவதூதர்கள் கொண்டு போக வரவில்லை. அவன் மரித்த பொழுது அவன் தனியாக நேர எங்கே போகிறான், பாதாளத்தில் போகிறான். அவனை கொண்டு விடுறதுக்கு ஆள் இல்லை, அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் தரித்திரனாக லாசருன்னு ஒருத்தன் இருந்தான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தான். கஷ்டத்தை அனுபவித்தான்னா சரீரத்தில் புண்கள் இருந்து நாய்கள் வந்து நக்கின போகிறதுக்கு அவனுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்கப்பட்டது. நல்ல ஒரு அவன் சாகிறதோட நல்ல ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஐஸ்வர்யவான் அவனை வீட்டில் தங்க வைத்தான், அவன் வீட்டில் நடையில் தங்க வைத்தான். அவனை விரட்டவில்லை, அவனுக்கு அனுதினம் ஃபுட்டு கொடுத்துருந்தான். அவன் உலகத்தில் அவனுக்கு தேவையான ஆகாரத்தில் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் இது எல்லாம் போக அவனுக்கு உள்ளாடி வேதனை இருந்தது. எல்லாரும் ஒதுக்கப்பட்டாங்க, எல்லாரும் ஒதுக்கப்பட்டு எப்படியோ கஷ்டத்தின் மத்தியில் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும்போ அவனுக்கு உள்ளாடி என்ன இருந்தது, ரட்சிப்பு இருந்தது. நான் என்ன சொல்ல, ரட்சிப்பு இருந்தது. அவன் ஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தாய் பெற்று கொண்டிருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இது இல்லாமல் அங்கே போக முடியாது. இது 3 இருந்தனால அவனோட வாழ்க்கை எங்கே போகப்பட்டது, தேவனோடு பரலோகத்தில் நித்திய காலம் அவரோடு வாழுகிறவனாக அவன் மாறினான். அவன் மரித்து அடக்கம் பண்ணப்படவில்லை. மரித்த உடனே அவனுடைய சரீரம்தான் அடக்கம் பண்ணப்பட்டதே ஒழிய என்ன பட்டிருக்கு, அதில் தெளிவாக கொடுத்துருக்கு, தேவதூதர்கள் அவனுடைய ஆத்மாவை எடுத்து ஆபிரகாம் மடியிலே கொண்டு வைத்தார்கள். அதில் என்ன திருப்பி கொடுத்துறேன், தரித்திரம் மறித்து தேவதூதர்கள் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படிக்கிற போது நெக்ஸ்ட் வசனத்தில் கொடுத்துருக்கு. அவன் ஐஸ்வர்யம் அடக்கம் பண்ணப்படுகிறான். அவனுடைய சாப்டர் இதோடு முடிந்தது. அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை நரகத்தில் தான் அவனுடைய வாழ்க்கை ஓடப்போகிறது. ஆனால் லாசரோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நித்தியத்தில் தேவனோடு அனுதினமும் வாழ்கிறவனாக இருப்பதற்கு தேவதூதர்கள் ஒன்று போய் விட்டார்கள். அவனை கன மகிமையோடு கொண்டு போகிறாங்க. ஆனால் நான் ஓப்பனாக சொல்வேன், இந்த உலகத்தில் நித்தியத்தை குறித்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இந்த உலகத்தின் வாழ்க்கையை நோக்கி ஓடுகிற யாராக இருந்தாலும், இந்த ரட்சிப்பை குறித்து அவேர்னஸ் இல்லாமல், பரிசுத்தாய் குறித்து அவேர்னஸ் இல்லாமல், ஸ்நானத்தை குறித்து அவேர்னஸ் இல்லாமல் ஏதோ வாழ்கிறோம், நம்ம நல்ல 4 பேருக்கு நல்ல காரியங்கள் பண்ணுகிறோம். இந்த உலகத்தில் உங்களை குறித்து நன்மையான பேர்கள், ஒரு நல்ல ஒரு பேர் லாசருக்கு இந்த ஐஸ்வர்யவான் எல்லா நன்மையான காரியங்களாக செய்தான். அதுபோல் நன்மையான காரியங்கள் செய்கிறவர்களாக இருக்கலாம்.
எல்லார் மத்தியில் கனமகிமை, இந்த உலகத்துக்குரிய கனமகிமை உள்ளவளாக இருக்கலாம். எதா இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அவனுடைய பேரு கூட அதில் எழுதப்படவில்லை. லாசருக்கு பேர் கொடுக்கப்பட்டது, தரித்திரனுக்கு பேர் கொடுக்கப்பட்டது. ரட்சிக்கப்படாத ஐஸ்வர்யவான்களுக்கு பேர்கள் கூட தேவன் பார்வையிலே கிடையாது. நாளமாக சொல்ல போனால் அவர்களை தேவன் ஒரு பொருட்டாக எண்ணுகிறது இல்லை. என மறிக்கும் பொழுது அதுவரை அவரை மேன்மையாக வைத்திருப்பார். இந்த உலகத்துக்குள்ள ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். நன்மையானவர்கள் மேலும் தீயோர் மேர்களும் ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இருக்கிறீங்களா? நம்ம மாறுங்க, ரட்சிப்புக்குள்ளாடி வாங்க. கண்டிப்பாக ரட்சிப்புக்குள்ளாடி வரணும், பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளணும், ஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை மட்டும்தான் நல்ல துதிகன மகிமையோட என்னன்னா தூதர்கள் அவங்கள கூட்டி சென்று தேவனுடைய ஸ்தலத்தில் விடுவார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். இந்த உலகத்தின் வாழ்க்கை அல்ல முக்கியம், நித்தியத்துக்கு வாழ்க்கை கண்டிப்பாக தேவை. இந்த உலகத்தின் வாழ்க்கையில் பாடுகள் உண்டு. இனி இதில் எனக்கு கன்க்ளூஷன் ஒன்று சொல்கிறேன். இந்த ஐஸ்வர்யவானும் லாசரும் உள்ள இன்னைக்கு உள்ள இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யவானை போல் நாம் இருக்கிறோம். அதுதான் ஒரே ஒரு கேள்வி. நம்ம பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் செய்த நன்மையான காரியங்கள் போல நாம் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோமா? அவனுக்கு ஃபுட்டு கொடுத்தான், அவனுக்கு சரீரம் மொத்தமாக ஒடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல இடம் கொடுத்தான், தங்குறதுக்கு, படுத்திருக்கிறது, ஃபுட்டு கொடுக்குறான். நாய்கள் நக்கனவனாக இருந்த பொழுதும் அவனை அரவணைத்தான். இவ்வளவு செய்தவன் அந்த தேசத்தில் நல்லது செய்யாமல் இருந்திருப்பானா? அவன் சபைக்கு நல்லது செய்யாமல் இருந்திருப்பானா? அவன் அந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யாமல் இருந்திருப்பானா? அவன் சந்தோஷமாக சம்பிரனை வாழ்ந்து கொண்டான், துக்கமே கிடையாது. அவனை எல்லாரும் மதித்தாங்க, எல்லாரும் அவனுக்கு கூட இருந்தாங்க, எல்லாமே அவனுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இதே இது தரித்திரனுக்கு நேரே மாறி கஷ்டம் துக்கம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். நம்மளை விட பல மடங்கு அவன் உலக காரியமாக அநேக காரியங்கள் செய்தான். அதனால் இவன் நன்மையான காரியங்கள் செய்யாமலோ எல்லாரும் ஒதுக்குனானோ, அவனுக்கு ஃபுட்டு கொடுக்கலையோ, அதனால நரகத்துக்கு போகலை. நமக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கோ அவ்வளோ தூரம் நன்மையான காரியங்கள் செய்யணும். அதே நேரத்தில் நமக்கு இந்த ஐஸ்வர்யெல்லாம் கொடுக்குற தேவன் மத்தியில் அவரை ஏற்றுக்கொள்ளாமல், ரட்சிக்கப்படாமல், ஸ்நானம் எடுக்காமல், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளோ நன்மையான காரியங்கள் செய்தாலும் தேவனுடைய பார்வைக்கு நம்முடைய பேர் கூட அவருக்கு ஞாபகம் வைத்திருக்க மாட்டார். நம்மளை அவர் நினைவே வைத்திருக்க மாட்டார். ஆனால் தரித்திரனுக்கோ தூக்கி அவரை அவங்க வீட்டில் விடுற அளவில் தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார். நமக்கும் தூதர்கள் வைத்திருக்கிறாரு. நாம் ஆனால் அந்த தூதர்களுக்கு வேலை கொடுக்கணும். என்ன வேலை? நம்ம ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டால் நம்மளே அவன் என்ன பண்ணுவான்? தூக்கி நித்தியத்தில் கொண்டு போவோம். இதனால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இந்த நாளில் தேவனோடு இருக்க பழகிக்கொள்வோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராமே.